வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகளால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சார், இது இந்த அர்த்திக பவானி ஆற்றுல அந்த காளிங்கராயன் அணைக்கட்டு கீழே தான் இந்த முதல்ல நம்ம பம்ப் ஹவுஸ் வச்சுருக்கோம் சார். இது முதலாம் பம்ப் ஹவுஸ். இது மாதிரி 6 இது இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி மொத்தம் 6 பம்பு வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் 1115 கிலோவாட்டு கெப்பாசிட்டி உள்ளது. மொத்தம் 250 கியூசெக்ஸ் நம்ம எடுக்கலாம் சார். இந்த மாதிரி அடுத்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் பயன்பெறும் கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் 50 ஆண்டுகால கனவு நிறைவேறியுள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. மாநில மாசு கட்டுப்பாடு வாரியங்களின் தலைவரை தேர்வு செய்யும் குழுவில் மத்திய அரசின் பிரதிநிதிக்கும் இடம். மாநில அரசை நியமிக்கும் வகையில் விதிகள் இருந்த நிலையில் திருத்தம். நில மோசடி புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அம்மாநில ஆளுநர் அனுமதி. தகவல் அறியும் உரிமைச் சட்ட ஆர்வலர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடர அனுமதி வழங்கினார் ஆளுநர் தாவர் சந்த் கெலாட். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவர்களின் ஒருநாள் வேலைநிறுத்தம். நாடு முழுவதும் நடைபெறும் வேலைநிறுத்தம் நாளை காலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். முரசொலி மாறன் பிறந்த நாளையொட்டி திமுகவினர் கொண்டாட்டம். சென்னை கோடம்பாக்கத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கு செல்லும் அனைத்து மின்சார ரயில்களும் தாமதம். முன் அறிவிப்பின்றி கூடுவாஞ்சேரியில் 1 மணி நேரம் வரை ரயில் நிறுத்தப்படுவதாக பயணிகள் புகார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து 53,360 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,670 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனக்கலுக்கு 14,000 கன அடியிலிருந்து 28,000 கன அடி நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அருவிகள் மற்றும் ஆற்றில் குளிக்க அனுமதி மறுப்பு. கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராகாததால் 6வது நாளாக குளிக்க தடை. விடுமுறையை உற்சாகமாக கண்டுகளிக்க வந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றம். பழனி, ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் பொதுமக்கள் அவதி. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், தேனி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், தேனி, கோவை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டுப்பாளையம் அருகே 200 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் நீரில் மூழ்கி சேதம். முதலீடு அனைத்தும் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் கவலை. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள அனுமதி திடீர் ரத்து. வனத்துறையினரின் அறிவிப்பால் ஏராளமான பக்தர்கள் மலையேற முடியாமல் தவிப்பு. திமுக அரசு கொண்டு வந்த சாதனை திட்டங்கள் மக்கள் மனதில் நீங்காத ஸ்டிக்கராக பதிந்துவிட்டது. ஸ்டிக்கர் பாய்ஸ் யார் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. பேறு பெற்றவர்கள் யார் என்று நாட்டுக்கு தெரியும். அதிமுகவை தமிழக மக்கள் என்றைக்குமே ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று சொல்லுவார்கள். வெள்ளமாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் எதிலே பொதுமக்கள் பொருட்கள் கொடுத்தாலும் அதிலெல்லாம் அவர்கள் அதிமுக லேபிளை ஒட்டுகின்ற வழக்கத்தை கொண்டவர்கள். எனவே ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் அவர்களே தவிர அந்த ஸ்டிக்கர் ஒட்டுகிற பணியை செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது. வயநாடு நிலச்சரிவு போல் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களில் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அதிகாரிகள் குழுவினர் ஆய்வில் தெரியவந்துள்ளதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். அடுத்த 15 நாட்களுக்குள் கடந்த மாதம் தர வேண்டிய பாமாயில், பருப்பு ஆகியவற்றை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திருவண்ணாமலையில் கூட்டுறவுத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதி. ஜூலை மாதத்தோட சப்ளை தான் பாம் ஆயில் மற்றும் நம்மளோட பருப்பு போயிட்டு இருக்கு. ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் ஒப்பந்தம் போடுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. அடுத்த 15 நாட்களுக்குள் இந்த பேக்லாக்னு சொல்றோம் இல்லையா, ஒரு மாதம். குரூப் 2 2A தேர்வு தேதியில் மாற்றம் இல்லை. திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம். காவலர்களுக்காக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்த திட்டங்கள் கிடப்பில் உள்ளதாக ஓய்வு பெற்ற காவலர் வீடியோ வெளியீடு. தமிழ்நாடு காவல்துறையில் காவலர்களுக்கு முறையாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. இந்த மாதிரி பணியில் சேர்ந்த நாள் இதுதான் ப்ரமோஷனுக்கு அடிப்படை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதையும் மேல்முறையீடுங்கிற பேரில் 2020 அப்பீலுக்கு போனாங்க. இனிய வரைக்கும் அது நிலுவையில் வச்சு 5 வருஷமாக ஆயுதப்படையில் உதவியாளர். வேலூரில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை கவனிக்காமல் செல்போனில் மூழ்கிய அரசு அதிகாரிகள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வத்தலக்குண்டு வாழைக்காய் சந்தையில் வாழைத்தார்கள் விலை கிடுகிடு உயர்வு. வரத்து குறைவால் செவ்வாழைத்தார் ஒன்று 2000 ரூபாய்க்கு விற்பனையானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திருச்செங்கோடு சின்ன ஓங்காளியம்மன் கோயிலில் 8 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம். திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கேரள மாநிலத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் அரிய மேட்டுக்குறிச்சி மலர்கள். மாவட்ட நிர்வாகம் பூக்களை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல்.
தங்கலான் திரைப்படத்திற்கு மக்கள் அளித்து வரும் வரவேற்பிற்கு நன்றி தெரிவித்தார் நடிகர் விக்ரம். அளவிட முடியாத அன்பை கொடுத்ததற்கு நன்றி கூடி நன்றிகள் என எக்ஸ் தளத்தில் பதிவு.